புத்திரன். நான் எஸ்டி கெத்தில் அடம்பத்தும் அப்பா தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். இவர்தான் என் தங்கை ஜில்ஜில். பாடத்துக்கு போகலாமா? சரியாக்கா சரியாக்கா. இன்று நாம் வேற்றுமை உருவை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். அக்கா, வேற்றுமை உருவை என்றால் என்ன அக்கா? வேற்றுமை உருவை என்றால் ஒரு சொல்லின் பொருளையும் அதன் தன்மையையும் வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை. அக்கா, வேற்றுமை எத்தனை வகைப்படும்? ஒன்றா இல்லை இரண்டா? வேற்றுமை 8 வகைப்படும் ஜில்ஜில். நாம் இப்பொழுது அதை விவரமாக பார்க்கலாம். ஒன்றாம் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று கூப்பிடுவர். அக்கா, ஏன் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கிறார்கள்? ஓ, அதுவா? சொற்றொடரில் ஒரு பெயர் சொல் பெயராக மட்டுமல்லாது மற்றொரு வினைக்கு இழுவாயாக வரும். ஒன்றாம் வேற்றுமைக்கு உருவு இல்லை. எடுத்துக்காட்டாக, வளர்மதி நடனம் ஆடினார், குழந்தை பால் குடிக்கிறான். இதை கவனித்தீர்களா? இந்த ஒரு வாக்கியத்திலும் எந்த உருவும் இல்லை. அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமையை காணலாம். இரண்டாம் வேற்றுமையை காணலாம். அக்கா, இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ உருவு தானே? ஆமாம் ஜில்ஜில். இரண்டாம் வேற்றுமை ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்பட்ட பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது இரண்டாம் வேற்றுமை. உருவு ஐ. எடுத்துக்காட்டாக, சரண்யாவை ஆசிரியர் பாராட்டினார். சரண்யா சக ஐ சரண்யாவை. அடுத்ததாக, அப்பா கவினை அளித்தார். கவி சக ஐ கவினை. அடுத்ததாக மூன்றாம் வேற்றுமையை காணலாம். மூன்றாம் வேற்றுமை. இவ்வேற்றுமைக்கான உருவுகள் ஆல், ஆன், ஒடு, ஓடு, உடன். எடுத்துக்காட்டாக, கோயில் குமரனார் கட்டப்பட்டது. குமரன் சக ஆர் குமரனார். அம்மா தங்கையோடு கடைக்கு சென்றார். தங்கை சக ஓடு தங்கையோடு. அண்ணன் தன் நண்பர்களுடன் காற்பந்து விளையாடினார். நண்பர்கள் சக உடன் நண்பர்களுடன். அடுத்ததாக நான்காம் வேற்றுமையை காணலாம். இப்பொழுது நான்காம் வேற்றுமையை காணலாம். ஜில்ஜில், நீ எங்கே சென்றிருந்தார்? தாகமாக இருந்ததாக்கா, அதான் நீர் அருந்து விட்டேன். ஓ சரி. இப்பொழுது நான்காம் வேற்றுமையை காணலாம். அக்கா, நான்காம் வேற்றுமை என்றால் உருவு கூதானே? ஆமாம், நான்காம் வேற்றுமை சுலபமானது. இப்பொழுது எடுத்துக்காட்டை பார்க்கலாம். பேச்சு போட்டியில் கவிவர்மனுக்கு முதல் பரிசு கிடைத்தது. கவிவர்மன் சக கு கவிவர்மனுக்கு. அடுத்ததாக ஐந்தாம் வேற்றுமையை காணலாம். உருவு இன், இருந்து, இல், நின்று. எடுத்துக்காட்டாக, வள்ளியின் வீடு பெரியது. வள்ளி சக இன் வள்ளியின். சுகுணா பள்ளியில் இருந்து புறப்பட்டார். பள்ளி சக இல் பள்ளியில் இருந்து. அடுத்ததாக ஆறாம் வேற்றுமையை காணலாம். ஆறாம் வேற்றுமையின் உருவு அது உடைய. எடுத்துக்காட்டாக, இளவரசியினது முத்து மாலை தொலைந்து போனது. இளவரசியின் சக அது இளவரசியினது. அண்ணனுடைய மகிழுந்தி மஞ்சள் நிறம். அண்ணன் சக உடைய அண்ணனுடைய. அடுத்ததாக ஏழாம் வேற்றுமையை காணலாம். ஏழாம் வேற்றுமையின் உருவை கூறு. இல், இடம், பால், கண். நன்று. இப்பொழுது எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஆசிரியர் பால் அன்பு கொள்க. ஆசிரியர் சக பால் ஆசிரியர் பால். திலகவதி பள்ளியில் பயின்றார். பள்ளி சக இல் பள்ளியில். அகிலாவிடம் கதை புத்தகங்கள் உள்ளன. அகிலா சக இடம் அகிலாவிடம். அடுத்ததாக எட்டாம் வேற்றுமையை காணலாம். எட்டாம் வேற்றுமையின் உருவு இல்லை, ஆனால் விடித்தல் அளித்தல். எடுத்துக்காட்டாக, காவியா இங்கே வா, தம்பி அங்கே போகாதே.
நன்றாக புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டேன் அக்கா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.